கமிஷன் இல்லாத பட்ஜெட், ₹1 கூட லஞ்சம் இருக்கக்கூடாது. திமுகவுக்கு பாடம் எடுத்த சிஎம் விஜய். தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள புதிய பட்ஜெட்டில் பல்வேறு துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் முந்தைய திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட தொகைகளை விட குறைவாக இருப்பதாக விவாதம் எழுந்துள்ளது. இருப்பினும் பட்ஜெட்டில் வெறும் ஒதுக்கப்பட்ட தொகையின் அடிப்படையில் மதிப்பிட முடியாது என்றும், அந்த நிதி எந்த அளவுக்கு முழுமையாக மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதே முக்கியமான அளவுகோல் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஒரு திட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடி நிதியை ஒதுக்குவது மட்டுமே சாதனை அல்ல. அந்த நிதி எந்தவித கசிவுமின்றி திட்டத்தின் முழு நோக்கத்திற்காக செலவிடப்படுகிறதா என்பதுதான் உண்மையான கேள்வியாகும். காகிதத்தில் பெரிய எண்ணிக்கைகளை காட்டுவது எளிது. ஆனால் அந்த பணம் முழுமையாக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதில்தான் ஒரு அரசின் நிர்வாகத்திறன் வெளிப்படுகிறது. இதுவே ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கும் வெறும் அறிவிப்பு பட்ஜெட்டுக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசமாக கருதப்படுகிறது. கடந்த காலங்களில் சில முக்கியமான வளர்ச்சி திட்டங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் போன்ற பெரிய தொகைகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிதியில் கணிசமான பகுதி கமிஷன், லஞ்சம் மற்றும் நிர்வாக முறைகேடுகள் காரணமாக வீணடிக்கப்பட்டது. அதன் விளைவாக திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட முழு தொகையும் களப்பணிகளுக்கு செல்லாமல் தரமற்ற பணிகள், காலதாமதம் மற்றும் முழுமையடையாத திட்டங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதனால் காகிதத்தில் பெரிய முதலீடாக தெரிந்தாலும் மக்களுக்கு கிடைத்த பயன் மிகவும் குறைவாகவே இருந்தது. ஆனால் தற்போதைய விஜய் அரசின் அணுகுமுறை முற்றிலும் வேறுபட்டதாக இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் மதிப்பிடுகின்றனர். அதே திட்டத்திற்கு 9,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த தொகை முழுமையாக திட்டப்பணிகளுக்கே செலவிடப்படும் வகையில் வெளிப்படையான நிர்வாகம் பின்பற்றப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். இதனால் முந்தைய காலத்தை விட தரமான கட்டுமானங்கள், வேகமான செயல்பாடு மற்றும் நீடித்த பயன் ஆகியவற்றை குறைந்த செலவிலேயே உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையும் அதிகரித்துள்ளது. நிதி ஒதுக்கீட்டின் அளவை விட அதன் பயன்பாட்டின் தரமே ஒரு அரசின் உண்மையான பலமாகும். ஒவ்வொரு ரூபாயும் திட்டத்தின் இலக்கை சரியாக அடையும் போது மக்களின் வரிப்பணம் வீணாகாமல் நேரடியாக பொதுநலத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. லஞ்சமும் கமிஷனும் இல்லாத நிர்வாகம் என்பது வெறும் அரசியல் முழக்கமல்ல, அது மாநிலத்தின் பொருளாதாரத்தையே வலுப்படுத்தும் அடிப்படை அம்சமாகும். நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை நிலவும் போது தேவையற்ற செலவுகள் குறைகின்றன. ஒவ்வொரு திட்டமும் திட்டமிட்ட காலத்திற்குள் நிறைவேறுவதோடு மீண்டும் மீண்டும் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டிய அவசியமும் குறைகிறது. இதனால் அரசின் நிதிச்சுமை கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதுடன் அதிகமான மக்கள் நலத்திட்டங்களை ஒரே நேரத்தில் செயல்படுத்தவும் வாய்ப்பு உருவாகிறது. ஆயிரக்கணக்கான கோடிகளை அறிவித்து அதன் ஒரு பகுதி மட்டுமே மக்களுக்கு பயன்படுத்துவதை விட ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு ரூபாயும் முழுமையாக திட்ட நோக்கத்திற்காக செலவிடப்படுவது மாநில வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே ஒரு பட்ஜெட்டை மதிப்பிடும்போது அதில் இடம்பெற்றுள்ள பெரிய எண்களை மட்டும் பார்க்காமல் அந்த நிதி மக்களிடம் எந்த அளவுக்கு முழுமையாக சென்றடைகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள்.